மார்னிங். என்னோட சன் 2 பேர் இங்கே படிக்காங்க. 4th ஸ்டேனிஷும் 6th அஸ்வந்த் படிக்கிறான். நான் வந்து ஃபஸ்ட்டு 4th கிளாஸ் அப்சர்வ் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுதா மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தாங்க. அவங்க எடுத்த மெத்தட் எல்லாமே பசங்களுக்கு சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்ல வாய்ஸ் டோனோட சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி பசங்க அதை வந்து ஆன்சரை திரும்பி சொல்கிற மாதிரி சூப்பராக பண்ணாங்க. வெர்டிக்கல் லைன்ஸ் எப்படி போடணும், அதுக்கப்புறம் கிராப்ஸ் எப்படி போடணும், எல்லாமே அழகாக சொல்லி கொடுத்தாங்க. திரும்ப பசங்க கொஷின் கேட்கும்போது அந்த ஆன்சர்ஸ் வந்து அழகாக பண்ணாங்க பசங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து எப்படின்னா டிஸ்கஷன் பண்ணாங்க. ஆன்சரை வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க மற்ற பிள்ளைங்கிட்ட, நெக்ஸ்ட் வந்து அந்த பிள்ளைங்க வந்து திரும்ப இன்னொரு பிள்ளைங்கிட்ட சொல்லி 2 பேரும் அந்த ஆன்சரை வந்து அப்போவே மெமரி பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு 6th அஸ்வந்த் கிளாஸ் போனேன். அங்கே வந்து லோகேஸ்வரி மேம் வந்து சோஷியல் கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா மாடல் வச்சு பசங்களுக்கு நல்லா சீக்கிரமாக புரிகிற மாதிரி நல்லா பசங்க வந்து எல்லாம் ஆன்சர் ஒரு கொஷின் கேட்டவுடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த மாடல்ஸை பார்த்தோன்னே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் டிடி கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்கூல்லையுமே இல்லாத மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாமே செய்வாங்க. என் பசங்களும் அதே மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு எந்த ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் ஒரு பிக்சரை காமிச்சாலோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்ய வச்சாலோ எதுவாக இருந்தாலும் சூப்பராக செய்வாங்க. ப்ரேயர் ஆக்டிவிட்டின்னு பார்த்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சிலம்பம், மால்கம், பிக்கிள் பாலும் நல்லாயிருக்கும். எல்லா மேட்சுமே பசங்க நல்லா